எதிர்வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக மூன்றாவது முறையாக சந்திக்கிறார் நெதன்யாகு. அமெரிக்க அதிபர் ஜனவரி 20 அதிபராக பொறுப்பேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு பிறகு 2 தடவைகள் டொனால்ட் ட்ரம்பும் நெதன்யாகும் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது 3வது தடவையாக நேரடி சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பான மேலதிக தகவல்களையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற அதே நேரம் எதிர்வருகிற நெக்ஸ்ட் வீக் தான் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும் என்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் இவர்களுடைய மீட்டிங்கில் பேசப்படக்கூடிய விவகாரமாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய தரப்பினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அது எப்படி பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் கேபினட் கூடியிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தி கார்டியன் பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா என்கிற கேள்வி இப்போது இல்லை, எப்போது எந்த நேரத்தில் நிகழும் என்கிற கேள்விதான் இப்போது இருக்கிறது. எனவே உடனடியாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் வரப்போகிறது என்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் உடனடியாக பதிலளித்திருக்கிறது. எஸ், நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 24 மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அதே போன்றே பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பதிலளித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் வரப்போகிறது என்று எதிர்வு கூற முடியும் என்கிறது தி கார்டியன் பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள். எனவே ஒரு யுத்த நிறுத்தம் வரப்போகிறது என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. பெரும்பாலும் 99% யுத்த நிறுத்தம் வரப்போகிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேனல் 20 இஸ்ரேலுடைய செய்தித்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம இதில் ஒப்புநோக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த யுத்த நிறுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று என்னன்னு சொன்னா, யுத்த நிறுத்தம் என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ 60 நாள் யுத்த நிறுத்தம். இந்த 60 நாள் யுத்த நிறுத்தத்தில் முதல் நாளிலேயே அடுத்த நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. யுத்த நிறுத்தம் 60 நாட்கள் நீடிக்கப்படும். இந்த 60 நாட்கள் 2 மாதங்கள். இந்த 2 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் 58 இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இங்க என்ன கவனிக்கணும்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் எத்தனை பணைய கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இதுவரைக்கும் அவர்கள் அறிவிக்கல. உயிரோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கிற விவரத்தை அவங்க இதுவரைக்கும் அறிவிக்கல.